சரி வாங்க போவோம். அதான் கல்லெல்லாம் வச்சிட்டோம்ல, இனி ஒரு 9:30 போல வந்தா கரெக்டா இருக்கும். இல்லம்மா, இன்னும் ஒரு 40 நிமிஷம் தானே இருக்கு. அப்படியே உட்காந்து கதை பேசணும்னு நினச்சிக்கோயேன், அது வாட்டுக்கு போயிடும். அதான் இவ்வளோ பேர் நிற்கிறாங்கல்ல, நின்று ஒரேடியாக வாங்கிட்டு போயிடுவோம். என்ன 40 நிமிஷம்னா நேரம் ஆயிருங்கக்கா. காலிலேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடல, எனக்கு கண்ணெல்லாம் கட்டிடும். ஆமாக்கா, வசந்தி சொல்றது கரெக்டு தான். போயிட்டு வீட்டில் இருக்க வேலைலாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வருவோம்க்கா. அதான் இடத்த போட்டிருக்கோம்ல, வாங்கிடலாம், வாங்க போகலாம். அப்படிங்கிற சரி, அதுவும் சரிதான். சரி வாங்க போவோம். ஆமா வாங்க வாங்க, எல்லாரும் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போவோம். என்னது, என் வீட்டுக்கு வர போறியா? ஆமா, இங்க இருந்து எங்க வீட்டுக்கு மாங்கு நடந்து போக சொல்றீங்களா? உங்க வீடு இங்க தானே இருக்கு, வாங்க போவோம். ஒரு 40 நிமிஷம் அப்படியே போயிடும். எதுக்கு என் வீட்டுக்கு வந்து இருக்க 2 கோழியை உயிரோட பிச்சு தின்றதுக்கா? அடடே, இது நல்ல ஐடியாவா இருக்கே. போடு சின்ன பொண்ணு, இன்னைக்கு நம்மளுக்கு கோழி குழம்பு தான். என்ன ஏ வசந்தி, நீ எல்லாம் பெரிய பொம்பளை தானே, இப்படி முட்டை விடுற கோழியை போய் பிடிச்சி குழம்பு வைப்பேங்கிற? என்ன லட்சுமி அக்கா, நான் மட்டுமா சொன்னேன்? இந்த நிக்கல சின்ன பொண்ணு, அவ தான் சொன்னா. ஏ வளர்ந்த மாடே, என் வீட்டு பக்கம் மட்டும் வந்த உன் கையை காலெல்லாம் கட்டி வச்சிருக்கேன் பார்த்துக்கோ. எதுக்கு இப்போ உன் கிழிஞ்ச வாயை வச்சுட்டு பிபி ஊதிட்டு இருக்கேன்? ஆமா ஆமா மேடம், அப்படியே பனைமரத்துக்கு பாதி வசனம் இருக்காங்க. என் கணுக்கால கூட தொட முடியாது, நீங்க என் கையக்கால கட்டி வைப்பீங்களாக்கும். ராஜாக்கா, நான் கிளம்புறேன்க்கா வீட்டுக்கு. நான் கிளம்பி வரப்ப உங்களுக்கு ஃபோன் போட்டு வரேன். சரி லட்சுமி. போங்க போங்க, பின்னாடி தான் வருவேன். பாத்தியா சின்ன பொண்ணு, லட்சுமி எப்படி ஏமா ஓடிட்டா. இன்னைக்கு விடவே கூடாது, நீ கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறோம். என்ன ஏ வசந்தி, அவ தான் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கா, நீ இப்படி ஏத்தி ஏத்தி விடுற. ஆமாக்கா, அவ சின்ன குழந்தை பாருங்க, நான் தான் ஏத்தி ஏத்தி விடுறேன். சரிம்மா தாய்களா, நீங்க ஏதோ பண்ணிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். சரி வசந்தி அக்கா, நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் ராஜாக்கா வீட்டுக்கு போறேன். ஏ உஷா, சின்ன பொண்ணு பத்தியா எவ்வளவு நேக்கா ராஜாக்கா வீட்டில் போய் உட்காரேங்கிறா. இன்னைக்கு காலையிலைக்கும் மதியத்துக்கும் அங்கேயே அமைக்கிடுவா. அவளுக்கு என்ன? ஆமாக்கா, பார்த்தேன் விவரம் தான் சின்ன பொண்ணு. நீ என்ன உங்க வீட்டில் எதுவும் சமைச்சியா? அதான் எங்கே சமைக்க விட்டீங்க? அதான் கையோட கூப்பிட்டு வந்தீங்கல்ல, ஒன்றும் சமைக்கல, அப்படியே போட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்பவா நம்மளும் ராஜாக்கா வீட்டில் போய் உட்காந்துருவோம். அவங்களாம் சமைச்சு தானே வந்தாங்க, அவங்க வீட்டிலே போய் காலைக்கு தின்னுட்டு வந்துடுவோம். ஆமாக்கா, அதுவும் கரெக்டு தான். வாங்க வாங்க உட்கார சின்ன பொண்ணு. அட இருக்கட்டும்க்கா. ஏதாவது சாப்பிட்றியாம்மா? சாப்பிட எதாவது எடுத்துட்டு வரவா? காலையிலைக்கு சாப்பாடு என்னக்கா பண்ணீங்க? வேற என்ன, இட்லி தான் ஊற்றி விட்டேன். 2 இட்லி எடுத்து வச்சுட்டு வரவா? சாப்பிட்றேன்க்கா, ஒரு 10 நிமிஷம் போகட்டும், அப்புறம் சாப்பிட்றேன். சரி, அப்போனா அப்புறம் சேர்ந்தே சாப்பிட்டுக்குவோம் நம்ம. ராஜாக்கா, நீங்க என்ன உங்க வீட்டுக்கு போகாம இங்க வந்திருக்கீங்க? வா வசந்தி உட்காரு. சரிக்கா. ஏன் சின்ன பொண்ணு, எனக்காவது வீடு பக்கத்தில் தான் இருக்கு, நான் அடிக்கடி வருவேன் ராஜாக்கா வீட்டுக்கு. உங்கள் வீடு நான் இங்கேயா இருக்கு, நீ என்ன இங்கே வந்திருக்க? ஏக்கா, என் வீட்டுக்குலாம் இப்போ நான் போகிற நிலமையிலே இல்லை. அதான் காலையிலே சொன்னேன்ல, என் மாமியார்ட்ட சொல்லாம தான் வந்திருக்கேன். இப்போ மட்டும் நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், என் மாமியார் அவ்வளவுதான், இதான் சாக்குன்னு என்னை வச்சு மேய்ஞ்சிரும். சின்ன பொண்ணு, பெரியவங்களை இப்படிலாம் பேசலாமா? ஏக்கா, நீங்கள் வேற, பெரியவங்கலாம் பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். ஆனால் என் மாமியார் இருக்க எல்லா கேடு வேலையும் பார்த்துட்டு இருக்கு வீட்டில் உட்காந்து. அப்படிதான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் நைட்டு மாவே இல்லை. சரி, மத்தியானம் ஆக்கின சோறே மிந்திருச்சு, அதவே 3 பேர் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டோம். அப்புறம் என் மாமியாரும் என் புருஷனும் ஃபஸ்ட்டு போட்டு சாப்பிட்டுட்டாங்க. அப்போ என் மாமியார் ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கான சாப்பாடை வச்சுருக்கணும்ல, தண்ணியை ஊற்றி விட்டுருச்சுக்கா. ஐயோ, இப்படியா பண்ணாங்க? அந்த அக்கா இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. அப்படிதான்க்கா பண்ணாங்க, நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? அப்புறம் நான் என்ன பண்ணேன், இருக்கிற 2 ரொட்டியை தின்னுட்டு படுத்தேன். சின்ன பொண்ணு, நீலாம் ரொம்ப பொறுத்து போறப்பா. எனக்கெல்லாம் இவ்வளோ பொறுமைலாம் இருக்காது. எனக்கெல்லாம் என் மாமியார் இந்த மாதிரி பண்ணுதான் வச்சுக்கோயேன், அப்பயே வீடு 2 ஆக்கியிருப்பேன். அவங்க ஏதாவது மறதியில் அப்படியே தண்ணியை ஊற்றி போயிருப்பாங்கம்மா, அதெல்லாம் நீ எதுவும் நினச்சிட்டு இருக்காது என்ன? அதெல்லாம் மறதி இல்லை, எதுவும் இல்லைக்கா, வேணுக்குனே தான்க்கா பண்ணியிருக்கு, வேணுக்குனே தான் பண்ணியிருக்கு. ஏக்கா வசந்தி அக்கா. என்ன உஷா, என்னக்கா வளன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க? மணியாச்சு, பசிக்குது, சாப்பாடை பற்றி கேளுங்க. ஏன் உனக்கு வாய் இல்லையா? நீ கேட்க மாட்டியா? அக்கா, அதெல்லாம் நீங்கள் கேட்டதாக்கா தருவாங்க, கேளுங்க. என்ன ராஜாக்கா, அப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம், மணியாச்சுன்னு யாரும் காலைல சாப்பிடல, அப்படியே போட்டு வாங்க, எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். சரிம்மா, எல்லாம் உட்காந்துக்கோங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஏன் சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற, அப்புறம் இந்த ஸ்மார்ட் கார்டுக்கெலாம் என்ன பண்ணுவ? அதெல்லாம் வரப்பயே உஷாராக எடுத்துகிட்டு வந்தேன் உஷா. இனி பையன் மட்டும் ராஜா கடை ஒரு 2 கட்டை பையை சேர்த்து வாங்கிட்டா போதும். சின்ன பொண்ணா கொக்கா, அது நல்லா விவரம் தான். இல்லையா பின்ன, விவரமா இல்லைன்னா உங்களை மாதிரி ஆட்கள் கூட உயிரோட இருக்க முடியுமா? ஏ ராஜா, கூட்டத்தை பாத்தியா? எவ்வளவு கூட்டம்! அட ஆமாக்கா, 3 நாளா போட்டுட்டு இருக்கானுங்க, எல்லா கூட்டமும் போயிருக்கோம். இன்னைக்கு வாங்கிடலாம் ஈஸியா நினைச்சு வந்தா, இன்னைக்கு தான் எல்லா கூட்டமும் நிக்குது. ஆமா ராதா, என்ன பண்றது இப்ப? நிப்போமா இல்ல என்ன? அட அக்கா, இன்னைக்கு எப்படியா நின்று வாங்கிடணும், அப்புறம் போக போக பொருள் எல்லாம் கம்மி பண்ணிடுவானுங்க. இன்னைக்கு வாங்கியே ஆகணும், வாங்க அங்க போய் நிப்போம். சரி வா போவோம். ஐயோ, எவ்வளவு கல்ல வச்சுட்டு போயிருக்காளுங்களே.
என்ன ராதா பண்றது? அந்த பையன் பேர் நிக்கலான்னு பார்த்தா எவ்வளவு கல்ல வச்சுட்டு போயிருக்காளுங்க. எவன் தெரியலையே. எவ்வளவுலாம் இருந்தா என்னக்கா? இங்க வந்து லைன்ல நிக்கணும். அவளுக்கு நேக்கா கல்ல வச்சுட்டு வீட்ல ஃபேனை போட்டு ஒய்யாம படுத்து கிடப்பாளுங்க. நம்ம இவளுக்கு கல்லு வச்சாளுகளே நான் தாண்டி நிக்கணும். இந்த வேக்கால நின்று வாங்கிட்டு போடுமா? வேற என்ன பண்ண சொல்ற ராதா? நின்று தானே ஆகணும். அப்புறம் வந்து எவன் வச்சாலும் வந்து சண்டைக்கு வர மாட்டாளா? வருவாளுங்க சண்டைக்கு நல்லா வருவாளுங்க. எவ வரா நானும் பாக்கறேன். கல்ல தூக்கி போடுங்கக்கா. நிப்போ நம்ம எவ வரான்னு பாக்குறேன். தாத்தா கல்லெல்லாம் எடுத்து போட்டேன். வா நிப்போம் போய். போங்கக்கா. சரிம்மா சின்ன பொண்ணு, மணியாச்சு. லட்சுமிக்கு ஒரு ஃபோனை போடு போவோம். ஆமா இந்நேரம் ரேஷன் கடை திறந்துருப்பாங்க. வாங்க போவோம். மணி 10க்கு மேல ஆகுதேக்கா. இந்நேரம் திறந்துருப்பாங்கல்ல? ஆமா லட்சுமி, இனி பாதி வரிசை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வாங்க நேமா போவோம். என்னக்கா இவ்வளவு கூட்டம் ஏக்கிருச்சு? எவ்வளவு கூட்டமா இருந்தா என்னக்கா? நம்ம தான் கல் வச்சுட்டு போயிருக்கோம்ல, நம்ம முன்னாடி போய் நிக்கலாம் வாங்க. நான் முதல்ல போறேன் வாங்க. இந்தாடா தம்பி, டே தம்பி கொஞ்சம் முன்னாடி தலையிலே. ராஜாக்கா, லட்சுமிக்கா, வசந்தி, உஷா வாங்க, இடம் இருக்கு வாங்க. ஏறாதா கல்லெல்லாம் வச்சது இவளா இருக்குமோ? இவ வாட்டுக்கு மட்டும் வந்து நிக்கிறா. கல்லு வச்சா என்னக்கா? 1 மணி நேரமா நம்ம தான் நிக்கிறோம். வாங்க என்னன்னு கேட்போம். சின்ன பொண்ணு, நாங்க நிக்கிறதுல உன் கண்ணு தெரியலையா? பின்னாடி பின்னாடி இப்படி வந்து நிக்கிற? ஆமா பின்னாடி பின்னாடி சின்ன பொண்ணு, இப்படி ஊடையில வந்து நிக்கிற. ஊடையில வந்து நிக்கிறேனா? ஏறாதா இந்த பையன் முன்னாடி நாங்க 5 பேர் தான் நிக்கணும். கல்லெல்லாம் போட்டு இடம் போட்டு தான் போனோம். கல்லு போட்டு போனியா? எந்த கல்லு இல்ல மண்ணும் இல்ல. நாங்க வரப்ப எதுவுமே இல்ல. நாங்க தான் நின்ற இவ்வளவு நேரம். நீங்களா பின்னாடி பின்னுங்க போங்க. ஏமா என்னம்மா அப்படி ஊடையில போய் நிக்கிற? லைன்ல வந்து நில்லுமா. என்ன சின்ன பொண்ணாச்சு? ஏக்கா நம்ம 5 பேர் கல் வச்சுட்டு போனோம்னா இந்த பையன் பின்னாடி. ஆமா நம்ம தான் நிக்கணும். ராதாவும் கிருஜாவும் சேர்ந்துக்கிட்டு கல்லு இல்ல மண்ணு இல்ல பின்னாடி பின்னுங்கன்னு சொல்றாக்கா. சொல்லுவா நல்லா. இங்க பாரு ராதா, நாங்க காலை 7 மணிக்கெல்லாம் வந்து இடத்த போட்டு போயிட்டோம். நீங்க தான் பின்னாடி போய் நிக்கணும். ஆமாமா ராதா, நாங்க முன்னாடியே வந்து இடத்த போட்டோமா. அந்த சின்ன பையனோட சொல்லிட்டு தாமா போனோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க தான் ரொம்ப நேரமா நிக்கிறோம். நாங்க தான் இங்க நிப்போம். எங்க வந்து நின்று பாரு. உன் தலையில போட்டிருக்க துணியை கழுத்தோட சேர்த்து நெருக்கிறேன் பாத்துக்கோ. கிருஜாக்கா, இவள்கிட்டலாம் என்ன பேச்சுக்கா? எல்லாத்தையும் தள்ளி விட்டு நில்லுங்கக்கா. ஓ தள்ளி விடுவியா? எங்க வாங்க மேடம் பார்க்கலாம். ராஜாக்கா, லட்சுமி, கவுசா வாங்க என் கூட வந்து நில்லுங்க. எவன் தள்ளுறா நானும் பாக்குறேன். ராதா எப்படி தள்ளி விடுற? சின்ன பொண்ணு, இவனை தள்ளி விட்ட சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு அமைதியாரு, சண்டைலாம் வேணாம். சின்ன பொண்ணு அம்மா என் முட்டியை பேத்துட்டாளே. விடுமா சின்ன பொண்ணு விடு. ஐயோ அம்மா என்ன போய் அடிச்சிட்டாளே, முதுகெல்லாம் வலிக்குது. சின்ன பொண்ணு விடுமா விடு. ஏய் கையை விடுடி விடுடி. என்னைய அடிக்கிற உன்னை பாரு. எங்களே வா தள்ளி விடுறேன்னு உனக்கு வேணும் நல்லா. சின்ன பொண்ணு விடு சின்ன பொண்ணு. விடு சின்ன பொண்ணு விடு. விடுடி. ஏமா இந்தம்மா ஏமா நிறுத்துமா மொத. காலை இறக்குமா மொத. பரதநாட்டி ஆட போற மாதிரி நீட்டிட்டு நிக்கிற. இங்க பாருங்கம்மா, சண்டை போடுற வந்து அங்கிட்டு போய் போடுங்கம்மா. இங்க வந்துட்டு சண்டை போட்டு கத்திட்டு இருக்க கூடாது. அண்ணே நாங்க சண்டைலாம் போடலனே. நாங்க தான் முத வந்தோம். இந்த அடிக்கிறாளுங்க பாருங்க, இவளுங்க தான் கூட்டமா சேர்ந்து எங்களை அடிக்கிறாளுங்க. வைக்க போரு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. வாங்கினது பத்தலையா? ஏன்னா நாங்க தான் முத வந்தோம். அந்த நிக்கிறேன் பாருங்க, அந்த பையன்ட்ட கூட கேளுங்க. ஏய் தம்பி, உனக்கு அப்புறம் யாருப்பா நின்றா? அந்த வளர்ந்துருக்காங்கல்ல அந்த அக்கா தான் வந்து இடத்த போட்டு போனாங்க. ஏமா அப்படி போய் சொல்லிட்டு தெரியுதா? போமா அவங்க பேர் நில்லுமா, சண்டை போடாதீங்கம்மா. போறியா இல்ல வைக்க போற கொளுத்தி போடவா?